கடந்த ஜனவரி 24ஆம் தேதி பழம்பெரும் நடிகர் திரு V.S. ராகவன் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருக்கு வயது 90. காஞ்சிபுரம் மாவட்டம் வேம்பாக்கங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் திரு V.S. ராகவன் அவர்கள். நாடகத்தின் மேலே தனக்கு இருந்த பற்றுதலின் காரணமாக சின்ன வயசுலேயே காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து ஒரு நாடக சபாவில் நாடக நடிகராக தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடக்கியவர். பிற்பாடு டைரக்டர் பாலுச்சந்தர் அவர்களோட பல நாடகங்களில் நடிச்சிருக்கிறாரு. திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் 1954 வெளிவந்த வைரமாலைங்கிற படம் தான் அவருடைய முதல் படம். அது ஒரு நாடகமாக இருந்து அதுக்கு பிற்பாடு திரைப்படமாக எடுக்கப்பட்டதுனால ஏற்கனவே அதில் அப்பா வேடத்தில் நடித்திருந்த V.S. ராகவன் அவர்கள் அந்த படத்திலையும் முதிர்ந்த குணச்சித்திர நடிகராக நடித்திருந்தார். அதாவது தன்னுடைய இள வயதிலேயே அப்பா கேரக்டர் எடுத்து நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் அதே மாதிரியான கேரக்டர்கள் எடுத்து நடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. ஐயா கண்ணு, ஏண்டா பேசாம நிக்கிற? இவனை என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சங்கே முழங்கு, உரிமை குரல், சவாலே சமாளி, வசந்த மாளிகை என தொடர்ந்து பல படங்களில் நடித்தார். பிற்பாடு அவர் அதிகமாக இளைஞர்கள் மத்தியிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மத்தியிலையும் பெரிய அளவில் பிரபலமானது அவருடைய குரல். குறிப்பாக 2000க்கு அப்புறம் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவருடைய குரலை பின்பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஏண்டா இன்னும் அந்த 2 வாட்டி சொல்கிற டைலாக் இன்னும் உடலையா நீ? V.S. ராகவன் அவர்களின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி ரஜினி, கமல், இப்போ இருக்கிற விஜய் சேதுபதி உட்பட எல்லோரோடும் இணைந்து நடித்த ஒரு பழம்பெரும் நடிகர். 1500 படங்களுக்கும் மேலாக நடித்தவர் அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவளை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. 4 தலைமுறைகளை கடந்து நடித்த போதிலும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய கொள்கையாக இருந்திருக்கு. அதனால தான் காத்தாடிங்கிற படம் அவர் நடித்து இன்னும் வெளிவராத நிலையில் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்துக்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறது இந்தியா கிளிட்ஸ்.